வெல்கம் டு சிங்கார சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய பச்சரிசியை வச்சு ஒரு டேஸ்டான ஒரு மொறுமொறுப்பான ஒரு முறுக்கு தாங்க பண்ண போகிறோம். அதோட அளவையும் இன்றைக்கி நான் சொல்கிறேன், எவ்வளோ பருப்பு உளுந்து எல்லாம் சேர்க்குறதுன்னு. அரிசி ஏற்கனவே நம்ம கழுவி வெயிலில் காய வச்சு இருக்குது. இப்போ இந்த அரிசியில் நம்ம 2 படி கரெக்டாக படி எடுத்துக்கிட்டு அதில் 2 படி நான் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு காப்படிக்கு இதே உலகில் கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்தை கொஞ்சம் பொன் வறுப்பாக நம்ம வறுத்துக்கிறணும். கலர் கொஞ்சம் மாறின பிறகு நம்ம அதை எடுத்துகிட்டு இந்த ஸ்டேஜுக்கு வரணும். இந்த கலரு ஆன பிறகு அதே கடாயில் நம்ம பாசி பருப்பு அது கொஞ்சம் அதே அளவுக்கு உளுந்து எடுத்த கொஞ்சம் அதோட கம்மியாக ஓரளவுக்கு நம்ம நல்ல பொன் வறுப்பாக கலர் மாறாத அளவுக்கு லைட்டாக சூடான பதத்துக்கு வறுத்துக்கிறணும். இப்போ பொட்டுக்கடலை கொஞ்சம் மொறுமொறுப்பு கொடுக்கும், அது கொஞ்சம் நம்ம சேர்த்துட்டு அரைச்சிக்கிடலாம். இப்போ கடையில் கொடுத்து அரைச்சி இப்போ மாவு ரெடியாக இருக்குது நம்மளுக்கு. அரைச்சிட்டு வந்து இப்போ அந்த மாவில் முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான மாவு எடுத்துக்கிடுவோம். அதில் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு அதோட கருஞ்சீரகம் வாசத்துக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றப்பவும் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு ஓமம் செரிமானத்துக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பட்டர் வந்து கொஞ்சம் மெல்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் நல்ல மொறுமொறுன்னு கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நல்லா பெசரி விட்டுக்கிறணும். இப்போ கொஞ்சம் தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டு நம்ம முறுக்குக்கு தேவையான பதத்துக்கு நம்ம பிணைஞ்சு வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முறுக்கை புளிகிற அளவுக்கு நம்ம மாவு பதமாயிடுச்சு. இப்போ எண்ணெயும் நல்லா சூடாயிருச்சு. நான் சின்ன சின்ன முறுக்காகவே போட்டுக்கிட்டேன், வீட்டில் எல்லோரும் குழந்தைங்க எல்லோரும் சாப்பிட்டனால. இப்போ இந்த முறுக்கில் இப்போ தயாராகிடுச்சுங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, அதே சேம் நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.